Hi dear students, welcome to A2 Career Trick YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நர்சிங், ஃபார்மசி, பிசியோதெரப்பி, அதர் அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ், ஜிஎன்எம் நர்சிங், ஃபார்ம் டி இந்த மாதிரி கோர்சஸ்க்கு எப்போ தான் காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வீட்டு பக்கத்தில் கேட்குறாங்க, வீட்டில் கேட்குறாங்க, எங்களுக்கே டவுட் இருக்குது எப்போ தான் காலேஜ் ஓப்பன் ஆகும், நாங்கள் எப்போ தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் ஆகி அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கான எக்ஸாமே நெருங்க போகுது. நம்ம இப்போவும் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலேவாக தான் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூல் ரெகுலேஷன் தென் அதர் கோர்சஸ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங்க்கும் நம்ம பேராமெடிக்கல் அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கான சிலபஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் சேஞ்சஸ் இருக்குது. ஐ மீன் எக்ஸாம் டைம் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகும். அந்த எக்ஸாம் டைமை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல இருந்து நவம்பர் வரைக்கும் எப்போ வேணா ஆகலாம் கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் காலேஜஸ், அதாவது பிரைவேட் காலேஜஸ்ல காலேஜஸ் ரீஓபன் பண்ணாலுமே கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போவாங்களே தவிர இந்த கவுன்சிலிங்கும் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கான ரெகுலேஷன்ஸே அப்படிதான் நடக்கும். ஸோ யாரும் இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நிதானமா பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க. நிறைய பேர் கேட்பாங்க காலேஜுக்கு போகலையா அப்படியான்னு. எல்லா கோர்சஸும் ஒரே மாதிரி ரெகுலேஷன்ல ரன் ஆகிறது கிடையாது. ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங்க்கு ஒரு மாதிரி இருக்கும், அது வேற யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. மெடிக்கல் எல்லாமே வேற யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. இந்த யூனிவர்சிட்டிக்கு தனி ரெகுலேஷன் இருக்குது. ஸோ நமக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு, எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு நம்ம காலேஜில் போய் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நவம்பர் ஆர் அக்டோபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படியும் ஆகஸ்ட் செகண்ட் வீக்குள்ள ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் ஒரே டேட்ல வர்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்படி இந்த வருஷம் பண்றாங்க அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான டேட் சொல்லுவாங்க. அந்த டேட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா வேற எதுவும் கிடையாது, தரவரிசை பட்டியல். இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய நேம், உங்களுடைய ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், உங்க அப்ளிகேஷன் நம்பர், நீங்க என்ன கம்யூனிட்டி, உங்களுடைய கட் ஆஃப் மார்க், டி மார்க், டோட்டல் மார்க்னு போட்டுருவாங்க. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லா டீடைல்ஸுமே செக் பண்ணிக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இன்டிமேட் பண்ணிடுறேன். மேலும் இது போன கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். A2 Career Trick யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.